ஒரு கர்வமுள்ள முனிவர் யமுனை நதிக்கரைக்கு வந்தார். அக்கரைக்கு செல்ல படகு தேவைப்பட்டதால் அங்கு காத்திருந்த படகோட்டியிடம் போனார். படகு புறப்பட்டது. முனிவர் கோபமாக, "டேய் படகோட்டி, இப்படி மெதுவா செலுத்துற, வேகமாக போடா" என்றார். படகோட்டி தன் முழு பலத்தையும் காட்டி படகை வேகமாகச் செலுத்தினான். ஆனாலும் முனிவர் திருப்தியில்லாமல், "இன்னும் வேகமா போடா முட்டாளே" என்று கத்தினார். படகோட்டியால் அதற்கும் மேல் செல்ல முடியவில்லை. முனிவர் கேள்விகள் தொடங்கினார். "ராமாயணம் தெரியுமா? குகன் எப்படி வேகமா படகோட்டினான் தெரியுமா?" "தெரியாது சாமி. என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சிக்கிறேன்" என்று பணிவாக பதிலளித்தார் படகோட்டி. முனிவர் தொடர்ந்தார். "மகாபாரதம் தெரியுமா? அர்ஜுனன் அம்பு போல படகை ஓட்ட முடியாதா?" படகோட்டி பதில் கூறினார். "அதெல்லாம் இந்த ஏழைக்கு தெரியாது சாமி." முனிவர் மீண்டும், "கிருஷ்ணன் சக்கரம் போல படகை சுழற்ற முடியாதா?" படகோட்டி சிரித்தபடி கூறினான். "சாமி, எனக்கு நேரமில்லை அந்த கதையெல்லாம் கேட்க." அதே நேரத்தில் படகில் ஓட்டை விழுந்தது. படகோட்டி திடீரென் கத்தினார். "சாமி, நீச்சல் தெரியுமா உங்களுக்கு?" "எதுக்கு கேட்கற?" என்றார் முனிவர். "படகு மூழ்கப் போகுது." "நீச்சல் தெரியாதேனா? இப்போதான் பிரச்சனை. எல்லாம் தெரிந்தவங்க மாதிரி பேசுறீங்களே, நீச்சல் தெரியலையா?" அவனை விட்டுவிட்டு படகோட்டி நீந்திப் போய்விட்டான். முனிவர் மட்டும் தன்னுடைய அறிவுவுடன் படகில் நின்றார்.